ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 26. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். சித்தி ரியோனை பற்றி இப்படியெல்லாம் பேசுனது நினச்சி அவர் பதட்டப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேட் நியூஸ்னு வந்து சொல்வார். அப்படி என்ன பேட் நியூஸு? நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கம்முனே இருப்பாங்க. என்ன அமைதியாக இருக்கீங்க? என்ன நீ சொல்ல வரதை தெளிவாக சொல்லலாம்ல? என் சித்தி பற்றி தானே? உன் சித்தி பற்றி தான்டா, உன் சித்தி பற்றி தான். அது வந்து ஒரு விமனுக்கு ஒரு மென் மேலே நீ என்னை நம்ப மாட்டேன். நான் எப்படி சொல்வேன்? அப்படி நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க இவர் விஷயத்த சொல்லுவார். ஐயோ, ஜிக்ஸி கூட இந்த நேரத்தில் இல்லையே, அவள் தேயிலையை தேடி வேற ஒரு நாட்டுக்குள்ளே போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினி தேயிலையோடு வந்துடுவாங்க. உன்னோட டீ கான்டெஸ்ட்க்கு இது போதும் இல்லைன்னுவாங்க. இது போதும். ஒரு பக்கம் ரியான் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாரு. நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க என்னால் எப்படி தூங்க முடியும்? உங்களால் எனக்கு தீர்வு சொல்ல முடியாது. என் தீர்வை நானே தேடிக்கிறேன். நான் முன்னியோட ஷாப்புக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரட்டாக முகத்தில் கஷ்டப்பு காட்டி வீரவசனமாக பேசிட்டு தடுக்கி விழுந்து ஊந்து வாரிட்டு போவார். என்னாச்சு இவருக்கு? இவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருப்பாரு. பின்னாடியே ருயான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். இவர் ஷாக்காய் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ரெண்டு பேர் இவர் முகத்தை மூடி பொத்தி தூக்கிட்டு போயிடுவாங்க. யாரா நீங்க? எதுக்குடா என்னங்க கட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேட்க அவனுங்க போயிடுவாங்க. முன்னாடி இருக்கிறது சித்தி தான். நீங்க பார்த்த வேலை தானே இது? சாரி, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினச்சேன். அதுக்கு இப்படி தான் நான் பேசணும். இது எந்த இடம்? நான் நிறைய மணி சேவ் பண்ணேன். அதில் நிறைய இடம் வாங்கி போட்டேன். அதில் இதுவும் ஒன்று. எவ்வளோ சேர்த்தாலும் என் மனசில் சந்தோஷம் மட்டும் இல்லை. ஏன்னா நம்மளை உண்மையாக நேசிக்கிற ஆள் பக்கத்தில் இல்லைன்னா நம்ம ஏழை தானே. உன்னை பார்க்கும்போது என்னோட எல்டர் பிரதரை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லணுட இவர் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. எது? நான் உங்களுக்கு பிரதரா? அப்படித்தான் என்னை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்காகி உட்காந்துட்ருப்பாரு. நானும் எங்கள் அண்ணனும் நிறைய ட்ராமா நடிப்போம். அதில் எந்தெந்த கேரக்டர் நான் பண்ணுவேன், இதை எங்கள் அண்ணன் பண்ணுவார். உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த தாட் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு வந்தது தான் மிச்சம். ஆனால் நான் சந்தோஷமாகவே இல்லை. இந்த விஷயம்லாம் பல வருஷமாக என்னோடய மனசில் பூட்டி போட்டு வச்சுருந்தேன். இதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னோடய ஷாப்லேருந்து நிரந்தரமாக போகலாம். எது? நான் உங்கள் ஷாப்லேருந்து விலகிக்கலாமா? என்னோடய சந்தோஷத்துக்காக உங்களை காயப்படுத்த விரும்பலை. கொஞ்ச நாளாக இருந்தாலும் உங்களால் நான் சந்தோஷமாக இருந்தேன் ருயான். அதுவே எனக்கு போதும். நீங்கள் இங்கேருந்து போகலாம். நான் போகலாமா? நீங்கள் போகலாம் அப்படின்னு சித்தி சொல்லிவிடுவாங்க. கட்டியிருக்கே, சரி பரவாயில்ல, நான் இப்படியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சேரோடு எழுந்திரிச்சு போயிடுவார். இவங்க பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்க. ஒரு பக்கம் கூவை தூங்கத்துக்கு ரெடி ஆகிடுவார். அப்போ தேயிலையை பார்த்து கொஞ்சம் கூட இவங்களுக்கு பொறுப்பே இல்லை. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது இங்கே கூட இருக்கக்கூடாது, பக்கத்துலேயே தான் இருக்கணும்னு சொல்லி பெட்லேயே வச்சு படுத்துப்பார். விடியங்கால பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு கீழே விழுந்து புரண்டு கிடப்பார். அப்போ திடீர்னு கண் முழிச்சு பார்த்தவர், ஐயோ நைட்டு தேயிலை வச்சுருந்தனே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது மேலே படுத்து பிறண்டு இருப்பார். ஐயோ போச்சு, அவன் வந்தால் எனக்கு கொன்னுடுவான். ஐயோ எல்லாம் நாசமாக போச்சு, இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் டீ தயாரித்து குடிச்சு பார்த்துட்டு இது அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாக இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினி வந்துடுவாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இந்த இடத்துல தேயிலை இருந்துச்சு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இதை முதல்ல குடிங்க. ஒன்று தாண்டா கேட்குறேன், இங்கே தேயிலை இருந்துச்சு. அது என்னடா பண்ண சொல்லு. அதை நான் எப்படி சொல்லுவேன்? அதில் தான் அந்த டீயை போட்டேன். நீ என்ன சொல்கிற? எனக்கு புரியல. பின்ன என்னவா நீங்கள் அப்படியே நீங்கள் பொறுப்பு இல்லாமல் போயிட்டீங்க. நான் அதை கொண்டு போய் பெட்டு மேலே வச்சு அதுக்கப்புறம் இது கீழே விழுந்து காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது, ஆனால் இது குடிச்சு பார்த்தேன், அவ்வளோ மோசமாலாம் இல்லை. மரியாதை நீலடா, ப்ளீஸ் அடிக்காத சிக்ஸி ப்ளீஸ். அந்த நேரம் பார்த்து ஜிங் வர, என்ன ரியோன் இன்னும் ஷாப்புக்கு வரலையா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கேருந்து டீயை எடுத்து குடிச்சு பார்ப்பாங்க. அது ரொம்ப மோசமாக கசக்கிறதுனால துப்பிட்டு இந்த மாதிரி கன்றாவியான டீயை யார் போட்டது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பட்டாம்பூச்சி ஓடி வந்து அந்த டீ கப் மேலே உட்காரும். இதை பார்த்து நம்மளோட ஹீரோக்கு, சிக்ஸ் இங்கே வந்து பாரு, என்னாச்சு, இரு நான் அடித்து முடிக்கல. ஐயோ இது வேறையா, ஷுஷு ஓடு அப்படின்னு சொல்லி ஓட்டி விட்டுருவாங்க. இந்த டீ இதை ஸ்மெல் பண்ணி பார்க்குதுன்னா அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி இவர் குடிச்சு பார்த்துட்டு கூவையை கூப்பிடுவார். கூவை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூப்பிடுவாங்க. நான் ஒன்றும் பண்ணல, இது என்னடா பண்ண, இது எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே குடிப்பார். இது நான் புகையில கறிக்கு தான். ஃப்ரெஷ் லீவ்ஸ் வச்சுருக்கியா? வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மிச்சம் இந்த ஃப்ரெஷ் லீவ்ஸ் என்னது கொடுப்பாரு. சொன்னதை வச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார். சிக்ஸையும் அடிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஜிங்க் அங்கேயே செட்டில் ஆகிடுவா. நைட்டு நம்ம ஹீரோனி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஏன்னா நம்மளோட ஹீரோ இதெல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அவர் தேயிலையே நல்லா கருக்கி எடுத்துகிட்டு வந்திருப்பார். இப்போது நம்மளுக்கு ஒரு புது டீ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரெடி பண்ணி ஊற்றும் போது மற்ற டீயை விட கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் டார்க் கலர்லேயே இருக்கும். நம்ம ஹீரோயினை குடிச்சு பார்க்க சொல்லி கொடுத்துருப்பாரு. அவருமே குடிப்பார். என்ன சிக்ஸி வாய் திறந்து ஏதாச்சும் சொல்லு, கூட்டிகிட்டே இருக்க. இது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் ஆனால் இது உள்ள என்னவோ பண்ணுது. உன்னோட பாடி இதை குடிக்கும் போது நேச்சுரலாக ரெஸ்பான்ஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இன்னும் 5 டீ குடித்தா கூட லேசாக இருக்கும் போல், நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி புகழும் போது இன்னும் ஓவர புகழாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி அதை விடு, இந்த டீக்கு என்ன பேர் வைக்கலான்னு இருக்க? அது வந்து டீலையும் ஒரு அழகு இருக்குது. ஸோ அன்ஷு ஸ்வீட் டீன்னு வைக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேராக இருக்கே. அப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல.
ஆ நல்லா தான் இருக்கும். ஆனாலும் சரி அப்படின்னா நீ என்ன பேர் வைப்ப? நானா? ஆ நான் வந்து யோஷிட்டி. அதுக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் ஒன் லவ் செல்ஃப்ன்னு அர்த்தம். இருக்கட்டும். நான் ஆனா அன்ஷு ஸ்வீட்டி தான் வைக்க போறேன். அதுக்கு எதுக்கு என்ன கேட்ட? இருந்தாலும் உன் ஒப்பீனியன் கேட்கணும்ல. ஒரு வழியா டீ கான்டெஸ்ட்க்கு தயாராச்சுன்னு ஹீரோ நினைப்பாரு. இன்னொரு பக்கம் கடையில குடிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஜிங் நெறைய குடிச்சிட்டு இருப்பா. "போதும்மா எவ்வளோ தான் சரக்கு அடிப்ப? பரவால்ல நீயும் குடி" அப்படின்னு சொல்லி கூவேக்கும் ஊத்தி குடுத்துட்ருப்பா. அப்ப ருயானுக்கு, "இவ ரொம்ப நாளா நம்மள ஒன் சைடாவே வச்சிருக்காளே, டபுள் சைடு எப்போ ஓகே பண்ண போறா?" அப்படின்ற கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும். "நீ என்ன எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி கவலையே பட மாட்ற?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "ஓ! அப்படியா? அதுக்கு சாரி. என்ன நானே பனிஷ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி குடிப்பா. "இங்க பாரு, இப்ப இவன் முன்னாடியே கேட்கிறேன். இவன் ஒரு ப்ரூஃப். இன்னைக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ ஒத்துக்கிட்டே ஆகணும்." "இங்க என்ன நடந்துட்டுருக்கு?" "இங்க பாரு, உன் மனசுல நான் எங்க இருக்கேன்? இன்னைக்கே எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். மரியாதையா சொல்லு." நம்ம கிளம்பிட வேண்டியதான். "ஏய் எழுந்திருச்சு கால் உடைச்சிருவேன். அப்படியே உட்காருடா." அது சரி. உங்க 2 பேருக்குள்ள நான் எதுக்குப்பா?" "ருயான், உனக்கு இப்ப என்ன சொன்னாலும் புரியாது. எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல." "ஆய் இப்படியே பேசி மொழுவாத. உண்மைய சொல்லு." "இப்ப நான் என்ன பேசினாலும் உனக்கு புரிய போறதில்ல. நான் வரேன்." அப்படின்னு சொல்லி எழுந்து போக ட்ரை பண்ணும்போது, அவரு ஸ்டாப் பண்ணி, "இப்பவே சொல்லுன்னு" சொல்லி கேட்பாரு. "குவை." அவரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. அவருக்கு தண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. "ஏய் ஜிங் நில்லு. மரியாதையா நில்லு. நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேனா? என்ன பேசிட்டு போறான்னு கேட்டல்ல? நான் சொல்றது அவளுக்கு புரியாத மாரி நடிச்சுட்டு போறா. நான்" அப்படின்ற மாரி உளறிட்டு இருக்க, ஐயய்யோ! என்ன கடிச்சிருவான் போலயே! ஐயோ! பொண்ணுங்கனாலே அப்படிதான் பாஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏதோ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றீங்களா? உனக்கு புரியுது. ஆனா அவளுக்கு புரியாத மாரி நடிச்சுட்டு போறாளே! இதுக்கு மேல நான் எப்படி தான் சொல்ல முடியும்? இவளுக்கு என்னலாம் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறதுலே தானே குறியா இருக்கா? எனக்கு இது எதுவும் வேண்டாம் அப்படின்னு கோச்சுக்கிட்டு போவாரு. ஓ! உங்களுக்குள்ள இப்படி ஒரு ட்ராக் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி குவை சிரிச்சுட்டு இருப்பாரு. மறுநாள் நம்மள குண்டு பாப்பாவ காமிப்பாங்க. ஏய் டெய்லி இங்க ஹோட்டலுக்கே கூட்டு வரவன் புருஷன் கூட வரலாம்ல. அவன் கூட தான் வந்து நான் இங்க சாப்பிடணும்னா, அப்படி ஒரு சாப்பாடே எனக்கு வேண்டாம். நான் சுதந்திர பறவை. சுதந்திரமா தான் வாழ்வேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க டெய்லி உன் பின்னாடி தானே சுத்துறோம். எங்களுக்கு வேற அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. அப்படின்னா அவங்களையும் இங்கேயே கூப்பிடுங்க சாப்பிடட்டும். ஏய் நில்லுப்பா! ஐயய்யோ! இவன் எங்க? அப்படின்னு சொல்லி ஓடும்போது அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துருவாரு. எதுக்குடி பேக் அடிக்கிற? ஓ! உன் வீட்டுக்காரா? நில்லு போய் நில்லு போ. நீ இங்க என்ன பண்ற? அ நான் உன் ஃப்ரெண்ட்ஸோட வந்தியா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன். வாங்கடி போலாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. இவருக்கு ஒரு மாரி இருக்கும். எப்போ ஆர்டர் பண்ணது இன்னும் வந்து சேரல பாரு. அப்போ ஒரு ஆர்டர் வரும். இவங்க ஆர்டர் பண்ணாதெல்லாம் வரும். நீ ஆர்டர் பண்ணியாடி? இல்லையே. உங்களுக்காக ஸ்பெஷலா உங்க வீட்டுக்காரர் தான் ஆர்டர் பண்ணாரு மேடம். கண்டவன் ஆர்டர் பண்ணதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. எடுத்துட்டு போ. மேடம் எடுத்துட்டு போன்னேன். சாரி அப்படின்னு சொல்லி அவங்களாவது எடுத்துட்டு போயிடுவாங்க. "உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை?" "எனக்கு என்ன பிரச்சனை? அவன் காசு எனக்கு எதுக்கு? ஏன் நேத்து வரைக்கும் உன் காசுல அவர் சாப்பிட்டப்பா அப்படி நினைச்சாரா என்ன?" "இங்க பாரு, நாங்க உன்னோட நலத்துக்கு தான் சொல்றோம். இப்ப அவரு பணக்காரரு. ஒரு நாளைக்கு எத்தன பொண்ணு கூட வேணா இருக்கலாம். ஆனா இப்பவும் அவரு உன்ன தேடுறாரு. வாய்ப்ப விட்டுட்டனா, அப்புறம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் உன் இஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. "கதவ பூட்டிட்டு போங்க." "சரிடி அம்மா" அப்படின்னு சொல்லி கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் வருவாரு. "நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இது என்ன நான் அனுப்பிச்ச ஆர்டர் நீ திருப்பி அனுப்பிச்சிட்டியா?" "ஏன்?" "ஏன்னா நீ குடுத்து நான் ஏன் சாப்பிடணும்? அது உன்னோட காசு. நீ எதுக்கு எனக்கு காசு குடுக்கணும்?" "இது என்ன கேள்வி? நீ என்னோட ஒய்ஃப். நான் உன்ன விரும்புறேன். நான் எப்பேர்ப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சும் என்ன விரும்புறேன்னு சொல்றத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நான் எப்பேர்ப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரிஞ்சு தானே நீ என்ன கல்யாணம் பண்ண. உன்ன பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன நீ புரிஞ்சுக்காம போயிட்டியே. நான் யார பத்தி புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல நான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். அது வந்து மரியாதையா இங்கேருந்து போறியா?" அப்படின்னு சொல்லி கத்திருவாங்க. நைட் நம்ம சித்தியும் சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப பணிப்பெண் நம்ம குண்டு பொண்ண சரக்கோட கூட்டிட்டு வருவா. "இன்னைக்கு குடிச்சிருக்கியா? நீ போ நான் பார்த்துக்கிறேன்." "எதுக்குடி இவ்ளோ குடிக்கிற? உங்க அப்பன மாரியே பண்றியேடி." "எங்க அப்பன் நாய பத்தி பேசாத. அந்த நாயால தான் நான் இப்படி ஆனேன்." "இங்க பாரு உன் வீட்டுக்காரோட நீ சேர்ந்துருடி." "ஏன்? அவன் பணக்காரன் ஆயிட்டான்றதுனாலயா?" "அவனுக்கு உண்மையாலுமே உன் மேல லவ் இருக்கு. புரிஞ்சுக்கோடி. ஏன் இப்படி பண்ற?" "புரிஞ்சுக்கணுமா? நான் எதுக்கு அடிமையான ஹஸ்பண்ட் வேணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? உன் புருஷனால தான். சின்ன வயசுல எல்லா குழந்தையும் அவங்க அப்பாவோட ஷோல்டர்ல உட்காந்து போவாங்க. ஆனா, உன் புருஷன் குடிச்சிட்டு வந்து பொருள உடைச்சு எம்மள அடிக்கிறதுலயே எனக்கு அவன் மேல வெறுப்பு வந்துடுச்சு. உன்னாலயும் எதுவும் செய்ய முடியாதுல்ல. அதனால தான் எனக்கு அடிமையா இருக்க புருஷன் வேணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அவன் ரிச் ஆயிட்டான்றதுக்காக அவன்கிட்ட போய் என்ன பிச்சை எடுக்க சொல்றேன். என்னால முடியாது. சின்ன வயசுலேருந்து இப்ப வரைக்கும் உண்மையான அன்பையும், சந்தோஷத்தையும் நான் பார்த்ததே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ரியானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. பூவ கட் பண்ணி காம்ப மட்டும் வந்து டிசைன் பண்ணிட்டு இருப்பாரு. "பூவ கட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது கூடவா உனக்கு தெரியல?" ஐயோ! இதெல்லாம் காதல் பண்ற மாயந்தான். சரி உங்களுக்குள்ள நடந்தத நீ யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். சொல்ல மாட்டேன். ஆனா நீ அவகிட்ட சொன்னியா? சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்களுக்குள்ள. ஆ!
எத? அந்த 3 வார்த்தை மட்டும் தான் அப்ப பேசலையா? அதையாச்சும் தெள்ள தெளிவா சொல்லி தொலைக்க வேண்டியதானே! ஆமால்ல, என் வாயிலருந்தும் நான் சொல்லலையே! அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜிங்க பார்க்க போயிருப்பாரு. ஒரே சினிமாட்டிக் டயலாக்கா பேசிட்டு இருப்பாரு. இப்போ உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாரி பேசிட்டு இருக்க? நார்மலா பேசலாமே! என்னோட காதல ஏத்துக்கிறதா இருந்தா, இத நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் ஓப்பன் பண்ணி காமிக்க, ஸ்டாப் பண்ணு. நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். நார்மலா பேசு. நம்ம உட்காந்து தெளிவா பேசலாம் அப்படின்னு சொல்லி, உன்ன எனக்கு பிடிக்கும். நான் உன்ன விரும்புறேன். எனக்கு தெரியும். அப்பன்னா அதானே ஒத்துக்கிறல்ல? ஆனா என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா ஏன்? ஏன் முடியாதுன்னு சொல்ற? இத நீ லவ்வரா குடுத்தா ஏத்துக்கிறேன். ஆனா கல்யாணம்னா இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம். நீ முழுசா ஒண்ணு எனக்கு குடுத்ததுக்கு அப்புறமும் ஏன் கல்யாணம் வேண்டான்ற? கல்யாணத்துல ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும். அதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். லவ்வரா இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா கல்யாணம் கல்யாணம் ஆனா என்ன? நம்மளால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாதா? நான் ஒரு கல்யாணத்த அனுபவிச்சிருக்கேன். ஆனா இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உனக்கு நான் இப்ப என்ன சொன்னாலும் புரியாது. நம்ம கடைசி வரைக்கும் லவ்வரா இப்படியே இருக்கிற மாரி இருந்தா, என்னால எல்லாமே உனக்கு குடுக்க முடியும். ஆனா கல்யாணம் அப்படின்னு சொன்னோனே, அவரு வெக்ஸ் ஆயி அந்த இடத்துலருந்து கிளம்பிடுவாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீப் ஸ்மைலிங். டாடா.